ஹாய்! இன்னைக்கு தட்டைப்பயிறு வச்சு ஒரு ரசம் தான் செய்ய போகிறோம். நான் வந்து தட்டைப்பயிறுன்னு சொல்லுவோம். எங்கள் ஊர் சைடு காராமணின்னு கூட சொல்லுவீங்க. இது ஒயிட் கலரு. இதில் வந்து புரோட்டீன், நார்ச்சத்து, அதுக்கப்புறம் கால்சியம் ஸ்ட்ரென்த் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் நம்ம இன்றைக்கி ரசம் தான் பண்ண போகிறோம். நான் வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு 3 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் வச்சுட்டோம். 4 விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். நான் மேலே இருந்த தோல் எடுத்துட்டேன், தக்காளி மேலே இருந்த தோல் எடுத்துட்டேன். இப்போ இது நம்ம தண்ணி எடுத்துகிட்டு மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் ஒன்று பாதியாக இருக்கிற மாதிரி மசிச்சுக்க போகிறோம். தக்காளி வந்து நீங்கள் தோல் எடுத்து சேர்த்திங்கன்னா அந்த திப்பியாக இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணியை வந்து இழுத்துக்கலாம். தண்ணி எடுத்துட்டு நம்ம கடையிறப்போ நல்லா கொஞ்சம் ப்ராப்பராக வரும். தண்ணி வச்சு கடைஞ்சால் ப்ராப்பராக வராது. ஸோ இந்த ரசம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல். அதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம கடைஞ்சிடலாம். மத்து வச்சு நல்லா ஒரு மசிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீரழிவு இருக்கு இல்லையா, அந்த பேஷண்ட்ஸ் அவங்களுமே இந்த ரசம் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நான் புளி கரைசல் எடுத்து வச்சுருந்தேன், நெல்லிக்காய் சைஸில், சின்ன நெல்லிக்காய் சைஸில். அதை கரைச்சிட்டு இதோடு சேர்த்துட்டேன். தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ரசம் கன்சிஸ்டன்சிக்கு வைக்கிறேன்றதுனால கொஞ்சம் ரசம் மாதிரியே தான் வச்சுருக்கேன். உப்பு வந்து பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இன்னுங்க இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நான் வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் வந்து மல்லி போட்டு, அது கூட கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறமா பூண்டு, இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிளகும் சேர்த்துக்கணும். மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன், ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு, தாளிப்புக்கு வந்து கருவேப்பிலை, ஒரு 2 காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள், எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, ஜீரகம், மல்லி இதெல்லாமே சேர்த்துக்கலாம். அதோட காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க ரசத்தை இதோடு சேர்த்துக்கோங்க. உப்பு, புளிப்பு எல்லாமே பார்த்துட்டு சுட சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைட்டாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். இன்றைக்கி மதியம் எங்கள் வீட்டில் இந்த ரசம் தான் வச்சுருக்கோம். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய். என்னோடய சேனல் நேம் நதீன் ஜான் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஓகேவா? பாய்.